ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணன். வெல்கம் டு நேட்டிவ் சினி எக்ஸ். அதாவது பிக் பாஸ் சீசன் 8 வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதோட ஹோஸ்ட் யாரும் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. நம்ம விஜய் சேதுபதி தான் வந்து அதை ஹோஸ்ட் பண்ண போகிறார். எப்படியெல்லாம் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அதையும் தாண்டி யாரெல்லாம் அதில் கண்டஸ்டண்ட்டாக வர போகிறாங்க, இவங்க வந்தால் நல்லாயிருக்கும், இவங்க வந்தால் தான் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மனசுலேயே வந்துட்டு ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்கும்ல. அது என்ன, யார் யார் வந்தால் நல்லா இருக்கும்னு அவங்க சொல்கிறாங்கன்ட்டு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. விஜய் சேதுபதிக்காக வேணா பார்க்கலாம். முன்னாடி கமல் சார் பண்ணது நல்லாவே இல்லை, அபத்தமா இருந்தது. கமல் சார் இல்லாதது ஒரு குறை தான். ஏன்னா அவருடைய அல்டிமேட்டு யாராலையும் வர முடியாது. சூர்யா கூட தான் வரலாம். நான் அவருடைய ஃபேனு. சூர்யா வரலாம், அவர் தம்பி வரலாம், யார் வேணாலும் வரலாம்ல. இல்லை அவங்க கண்டஸ்டண்ட்டாக எப்படி வர முடியும்? ஹோஸ்ட்டாக தானே வர முடியும். எப்படி அதுதான் அவங்கவுங்க விருப்பம். அது ரெண்டாவது சண்டை போடுறாங்க அப்படிங்கிறதுலாம் வந்து பொய்ன்னு தான் நினைக்கிறேன். சும்மா வேஷம், அந்த கண்டென்ட்காக பண்ணுறாங்க. பட் உள்ள சண்டை போட்டுக்கிறது அதெல்லாம் வந்து சும்மா தான் எனக்கு தெரிஞ்சு. நான் உண்மையை சொல்லணும்னா பிக் பாஸ் பார்க்கறது கிடையாது. ஏதாவது நடுவில் பார்ப்பேன். என் பசங்க எல்லாம் உட்காந்து பார்க்கறது எனக்கு அது வெறுப்பாக இருக்கும். நம்ம இப்போ பிக் பாஸ் சீசன் 8 வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹோஸ்ட்டுமே மாறிட்டாங்க. விஜய் சேதுபதி தான் ஹோஸ்ட் பண்ண போறாரு. ஸோ யார் யாரெல்லாம் வர போறாங்க, எப்படி இருக்க போகுதுன்னு எல்லாரும் மத்தியில ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நீங்க உங்களோட எதிர்பார்ப்பு என்ன? அதை விஜய் சேதுபதிக்காக வேணா பார்க்கலாம். முன்னாடி கமல் சார் பண்ணது நல்லாவே இல்லை, அபத்தமா இருந்தது. அவரை ஒன்றும் சொல்றது, என்ன சொல்றது, வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறேன் அப்படின்னு பேசுறது, அதெல்லாம் நல்லாவே இல்லை. இப்போ விஜய் சேதுபதி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால வேணா பார்க்கலாம். மேபி யார் வராங்க என்னன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் அது பிக் பாஸ் வந்து ஸ்கிரிப்டடாக இருக்கு. அதை பார்த்தா ஒரு எல்லாம் எழுதி வச்சு அவங்க பேசி நடிக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. கமல் சார் இல்லாதது ஒரு குறை தான். ஏன்னா அவருடைய அல்டிமேட்டு யாராலையும் வர முடியாது. விஜய் சேதுபதி ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் அவருடைய இது இவர் பண்ணுவாரான்னு தெரியல, பார்த்தா தான் தெரியும். ஓகே, ஸோ அவர் வரதுக்கு வந்து டெஃபினெட்லி நீங்க ஓகே பரவாயில்ல. ஆனால் அவர் லெவலுக்கு இவர், கமல்ஹாஸ் லெவலுக்கு இவர் வர முடியாது. ஓகே, அந்த அளவுக்கு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆமா, பொழுதுபோக்குன்றதை விட எல்லாருக்கும் வந்து அந்த டைமிங் வந்து அங்கே 1 hour 1 hour வந்து அவங்களுக்கு நிம்மதியாக டைம் பாஸ் ஆகுது. ரியலோ அது என்னவோ அதோடைய கருத்து எனக்கு எதுவும் இல்லை. ஸோ பார்க்குற வரைக்கும் என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்கலாம். ஜாலியாக எடுத்துக்கலாம். வீட்டில் கூட இப்போ எதுனா டென்ஷனாக இருக்கும், அதை பார்த்தா கொஞ்சம் சிரிக்கலாம், அதெல்லாம் பண்ணலாம். எவ்வளோ இது இருக்குது. அதனால் நம்ம என்டர்டைன்மெண்ட்டாகவே எடுத்துக்கலாம். ரெண்டாவது சண்டை போடுறாங்க அப்படிங்கிறதுலாம் வந்து பொய்ன்னு தான் நினைக்கிறேன். சும்மா வேஷம், அந்த கண்டென்ட்காக பண்ணுறாங்க. பட் உள்ள சண்டை போட்டுக்கிறது அதெல்லாம் வந்து சும்மா தான் எனக்கு தெரிஞ்சு. நான் உண்மையை சொல்லணும்னா பிக் பாஸ் பார்க்கறது கிடையாது. ஏதாவது நடுவில் பார்ப்பேன். என் பசங்க எல்லாம் உட்காந்து பார்க்கறது எனக்கு அது வெறுப்பாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி அது கண்டென்ட் எழுதி கொடுத்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் 100 நாள் வந்து ஒரு வீட்டில் இருக்கிறது, எல்லா வசதியோடு இருக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. போய் கிராமத்தில் அடிப்படை எதுவுமே இல்லாத இடத்துல இருந்தால் ஓகே, அவங்களுக்கு வெறும் ஃபோன் இல்லைன்னு கூட நம்மளால நம்ப முடியாது. ஏன்னா பின்னாடி எல்லாமே இருக்குது. அப்பப்போ பேசிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். சும்மா அது பார்க்கறதுக்கு ஒரு கண் துடைப்பு, அவ்வளோதான். அதுவும் ட்ரெஸ் சென்ஸை பார்த்தோன்னா பாம்பே கூட தோற்று போயிடும். அந்த அளவுக்கு இப்போலாம் பிக் பாஸ் ரொம்ப இதுவாக இருக்குது. அது நாட்டோட வளர்ச்சி தான் சொல்லணும் பெருமையாக, வேறு எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. பிக் பாஸ் இவங்க வரணும் அவங்க வரணும்னா இல்லைப்பா. காசு கொடுத்தா யார் வேணால் வரலாம், கூப்பிட்டா நம்ம கூட வரலாம், தப்பே இல்லை. 100 நாள் ஃப்ரீயாக இருந்துட்டு வரலாம் பாருங்க. கமல் சார் வந்து இத்தனை சீசனாக பண்ணியிருந்துட்டு இருக்காரு. பட் எதனால் உங்களுக்கு வந்து அவருடைய ஹோஸ்டிங் பிடிக்கலன்னு சொல்ல வரீங்க? அவர் பேசுறதுக்கு, அவர் வந்து அரசியலை தான் அதில் முக்கியமாக பேசுகிறாரு. அவரோட கட்சி இதை வச்சு தான் அவர் முக்கியமாக பேசிகிட்டு இருக்கிறாரு. அந்த ப்ரோக்ராம் பற்றி அவர் இதுவாக பேசுகிற மாதிரி எனக்கு தெரியலப்பா. லைக் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் பிக் பாஸ் பார்க்குறோம். ஓகே, எந்த சீசன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு இந்த கவின் அவங்களாம் இருந்தாங்க பார்த்தீங்களா, அது சீசன் 3 எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப அந்த சாண்டிடாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சீசன் தான். அதுக்கப்புறம் இருக்கிற சீசன்ஸ்லாம் என்ன கம்மியாக இருக்குது, குறைன்னு நினச்சிட்டிங்க? எல்லாம் ரொம்ப ஃபைட்டு. இந்த 3 இருந்ததில் வந்து நல்லா சாண்டி கவின் நல்லா அதில் கலாய்ப்பும் இருக்கும், சாங்கு நல்லா என்டர்டைன்மெண்ட் எல்லாமே இருக்கும், சண்டை எல்லாமே இருக்கும். இதெல்லாம் வெறும் சண்டை அவ்வளோதான், வேறு எதுவும் அந்தளவுலாம் இல்லை. லவ் பற்றி, பொண்ணை பற்றி பேசுறது, அதை போன சீசன்லலாம் பொண்ணெல்லாம் ரொம்ப கலாச்சாங்க. அதெல்லாம் ரொம்ப இரிட்டேட்டிங் தான். ஸோ பிக் பாஸ் பார்த்துருப்பீங்க, அதில் உங்களுக்குன்னு ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யாராவது இது வரைக்கும் இருந்திருக்கு? எனக்கு வந்து இப்போ கேபி பாலா வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சீசன் 8 கேபி பாலா தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன், எதனால? ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் கேபி பாலாவை. ஸோ அவர் வந்தால் நல்லாயிருக்கும். அவரோட பர்சனல் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக இந்த ஒரு ஆக்டர் வந்தால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி உங்களுக்கு எது? ஆக்டர் மேலே அதெல்லாம் தனிப்பட்ட முறை இது. அவங்களும் ஒரு மனுஷங்க. யார் வந்தால் நமக்கு என்ன, பார்க்க போகிறோம், பொழுதுபோக்கு நமக்கு, அவ்வளோதான். சும்மா ஒரு நிமிஷம் பார்ப்போம். அது இவங்க வரணும் அவங்க வரணும்னு இல்லை. எல்லாம் பணம் கொடுத்தா வரப்போகிறாங்க, அவ்வளோதான். பணம் கொடுத்தா நான் கூட வருவேன் மொத்தத்தில், அதுதான். அதனால என்ன இது வந்தாலும் எனக்கு அதை பற்றி இல்லைம்மா. இப்போ சீசன் 8 வரப்போகுது இல்லையா? ஸோ இதில் யாரெல்லாம் வரலாம், வந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மோஸ்ட்லி எல்லாருமே வரலாம். இதான் நம்ம சாதா மக்கள் கூட வரலான்றாங்க. எல்லாருமே வரலாம், யார் வந்தாலும் ஓகே தான். அவங்க நடந்துக்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க முடியும். அதனால ஓகே, அதனால எதுவும் இல்லை, இந்த பர்டிகுலர் பர்சன் வந்தால் நல்லா இருக்கும், எனக்கு இவரை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுங்கள்?
யார் சொன்னால் சூர்யா கூட தான் வரலாம். நான் அவருடைய ஃபேனு. சூர்யா வரலாம், அவர் தம்பி வரலாம், யார் வேணாலும் வரலாம்ல. இல்லை அவங்க கண்டஸ்டண்ட்டாக எப்படி வர முடியும்? ஹோஸ்ட்டாக தானே வர முடியும். எப்படி அதுதான் அவங்கவுங்க விருப்பம். அது எப்படி வராங்களோ வரலாம். அப்படி இல்லைன்னா இந்த இவங்க ஆக்டர்லாம் கூட சின்ன திரை அந்த மாதிரி ஆளுங்களாம் கூட வரலாம். சின்ன திரையில உங்களுக்கு பிடிச்சவங்க? சின்ன திரையிலாம் இப்போ எனக்கு வந்து மகாநதி சீரியல் ரொம்ப பிடிக்கும். அதில் வர ஹீரோ வரலாம், ஓகே அவர் வரலாம், ஓகே. ஹீரோனி கூட வரலாம். சோஷியல் மீடியா என்ன இன்ஃப்ளூயன்சரா பொறுத்த இருக்கலாம். வரைக்கும் ஆர்டிஸ்டே எடுக்க வேண்டான்றேன் நான். ஏன் பப்ளிக்ல இருக்கிறவங்கள எடுத்து போடுங்களேன். அது நல்லா இருக்கும் இல்லைங்களா? பப்ளிக்ல இருக்கிறவங்கள ஒரு 10 பேர் என்ன கூட கூப்பிடுங்களேன், நான் வருவேன் தாராளமா. ஃபேமிலியை விட்டு இந்த அழகா ஒரு 100 days இருந்துட்டு வருவோம் நாங்க. அந்த மாதிரி பண்ணலாம். நீங்க ஆர்டிஸ்டே வேண்டாம், அவங்க நடிக்கிறாங்கன்றது கிளியரா தெரியுது வெளியே. இது வரைக்கும் நடந்த பிக் பாஸ் சீசன்ஸ்லயே உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யார்? சாண்டி, கவின் தான். அவங்க 2 பேர் தான் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். பிடிக்காத கண்டஸ்டன்ட் அப்படின்னா? வனிதா. அவங்கள பிடிக்கவே பிடிக்கும். ஏன் உங்களுக்கு அவங்கள பிடிக்காது? அவங்களுக்கு பிடிக்காது. ரொம்ப சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. யாரோட இதுவும் பார்க்க மாட்டாங்க. அவங்களோட இதுதான் ஃபர்ஸ்ட்டாக இருக்கணும், அவங்களோட இதுதான் கரெக்டாக இருக்கணுன்ற மாதிரி பேசுவாங்க. இதுக்கு முன்னாடி இப்போ சீசன்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யாராவது? பிரியங்கா பிடிக்கும் எனக்கு. பிரியங்கா ரொம்ப பிடிக்கும். ஓகே. இந்த வாட்டி விஜய் சேதுபதி ஹோஸ்ட் பண்ண போறாரு. அதனால அவரையும் பிடிக்கும் எனக்கு. ஸோ அவர் வர்றதுனால பார்க்கலாம் தொடர்ந்து. ஸோ பிக் பாஸ் வந்துட்டு ஒரு பொழுதுபோக்கா எல்லார் வீட்லயும் இருக்கு இல்லையா? இருக்கு. ஸோ அது வந்துட்டு நீங்க வந்து பிக் பாஸ் ஃபேன்? ஆமா, ரொம்ப பிடிக்கும். ஓகே, ரொம்ப பிடிக்கும். ஆனா நிறைய பேர் வந்து பிக் பாஸ் வந்து ஒரு சமூக சீர்கேடெல்லாம் சொல்றாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒருத்தவங்க எடுத்துக்கிற இதுவை பற்றி தான் கருத்து. ஒருத்தவங்க பிடிக்கும், ஒருத்தவங்க அதை இது பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி தான். ஸோ என்டர்டெயின்மெண்ட் தான் ஓகே. கமல் சார் அளவுக்கு அவரால் கொண்டு போக முடியும்னு நினைக்கிறீங்களா ஷோவை? கண்டிப்பா கொண்டு போக முடியும். அவருக்கும் நிறைய டேலண்ட் இருக்குது. கண்டிப்பா கொண்டு போவார். இன்னும் கேட்டா அவரோட பெட்டராகவே பண்ணுவார் அவர். பிக் பாஸ்ல இத்தனை நாள் வரைக்கும் இத்தனை வருஷங்கள்ல நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. என்ன சேஞ்சஸ் இந்த வாட்டி? போன வாட்டி ஏதோ ஸ்மால் ஹவுஸ் அந்த மாதிரிலாம் கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி என்ன சேஞ்சஸ்லாம்? இதுதான் தலைவரையே மாற்றிட்டாங்களே. கமலஹாசனே எடுத்துட்டாங்க, விஜய் சேதுபதி உள்ள கொண்டு. அதுதான் சேஞ்சஸ். அதுக்கப்புறம் அவங்க ப்ரோமோ போடும்போது பார்த்தா தான் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். ஓகே. இப்போ நீங்கள் பிக் பாஸ் ஃபேனாக இருக்கீங்கல்ல, பிக் பாஸை பிடிக்காதவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? பிடிக்காதவங்க வந்து அதை ரசிக்க தெரியல, அவ்வளோதான். ரசிக்க தெரியாதவங்களுக்கு பிடிக்காது. ஓகே. எல்லார் வீட்லேயும் எல்லா பிரச்சனையும் இருக்க தான் செய்யும். அந்த மாதிரி ஒரு ஷோவில் ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யும். அதை வந்து நம்ம பெருசாக எடுத்து பேசக்கூடாது. நாட்டில் எவ்வளோ நடக்குது அதெல்லாம் பேசலை. இது ஒரு ஷோவாக எடுத்து பேசக்கூடாது, அவ்வளோதான். இது போன்ற சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே நேட்டிவ் சினிஎக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.